ஹலோ ஆல், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பிரைடல் மெஹந்தி vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடும். இன்னைக்கு லொக்கேஷன் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிட்னமல்லியிலேருந்து, அதாவது ஆவடி சிஆர்பிஎஃப் பக்கத்தில் தான் மிட்னமல்லி இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஹிந்து காலேஜ் வந்து போக போகிறோம். அரௌண்ட் ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ பிரைடல் மெஹந்தி போகிறோன்னா கொஞ்சம் நல்லா பார்க்க அழகாக இருக்கணும்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ அதே மாதிரி தான் நானும் ரெடி ஆகிட்டு கோன் பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த முறை கோன் பேக்குக்கு என்னோட ஹேண்ட் பேக்கே கொண்டு போயிருக்கேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ நீங்களும் ரெடி ஆகிக்கோங்க. நம்ம பிரைடல் vlog போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இங்கே வீடு பக்கத்தில் தான் போகிறேன் அப்படின்றதுனால நான் பெருசாக எந்த திங்ஸும் நான் எடுக்கல ஆக்சுவலி. அண்ட் அதுதான் பேசிக் நீட்ஸ் மட்டும் கொண்டு போயிருக்கேன். என்னன்னா மெஹந்தி கோனு, ஒரு கிளாத்து, அது சிசரு, அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் ஸ்டாண்டு, என்னோட ஃபோன் சார்ஜர் கூட நான் கொண்டு போகல. பிகாஸ் என் ஃபோனில் வந்து 98 இருக்கு. ஸோ அதனால் அப்படியே கிளம்புறேன். பைக் அங்கே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்கா பைக். ஓகே, அவனை வெளியே எடுத்துட்டு நம்ம போகணும். இன்னைக்கு லேட்டு தான். நம்ம 10:30 மணி இருக்கணும்னு சொன்னாங்க. இப்பவே 11 ஆயிடுச்சு. கிளம்பணும், லேட் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட ஒரு அப்பாலஜிஸ் கேட்டுட்டு போக வேண்டியதுதான். ஒரு வழியாக லொக்கேஷனை கண்டுபிடிச்சி நான் அவங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். அண்ட் அவங்க வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அதனால் அவங்க மேலே போயிட்டு தான் நம்ம மெஹந்தி வைக்கணும். ஸோ வீட்டுக்குள்ளே போனதுவே நான் அவங்கக்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டேன். vlog வந்து எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி. எடுத்துக்கோங்க சிஸ், ஆனால் என்னோட ஃபேஸ் மட்டும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் ஓகே ஃபைன், எல்லாரும் காமனாக சொல்கிறது தான் இல்லை, அதனால சரின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட vlog மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ மண்டாலா மரம் மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு கொஞ்சம் சஜஷனும் சொல்லியிருந்தேன். என்னென்னா கொஞ்சம் யூனிக்காக போகிறீங்களா இல்லை ஃபுல்லாக கவர் பண்ணிருட்டுமா மண்டாலா வச்சு அது அப்படின்னு கேட்டதும் சரி ஓகே யூனிக்காக போயிடலாம், ஆனால் கொஞ்சம் மினிமலாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே. இட்ஸ் ஓகே ஃபைன், கொஞ்சம் யூனிக்காகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 2-3 டிசைன் காமிச்சிருந்தேன். அவங்களுக்கு வந்து இந்த ஸ்வான் டிசைன் வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் இதையே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதில் வந்து குதிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஜிகே மெஹந்தி ஆர்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் நான் எல்லா வீடியோலும் சொல்கிறேன். ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் அதாவது ஃபாலோ பண்ணாமல் பார்ப்பாங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. இட்ஸ் ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கும் உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் கொடுங்க. ஓகே, ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து காலுக்கு முடிச்சிட்டோம். ஸோ கிவ் அவே வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ இந்த ஃபீட்டுக்கு வந்து மட்டும், அதாவது நான் செப்பரேட்டாக கேட்குறேன், இந்த ஸ்வான் ஃபீட்டுக்கு மட்டும் நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு யாராவது கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். ஸோ அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு 10 coins வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த கிவ்அவே, இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஷின்ஸ். ஓகே, ஸோ எஸ், உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நான் கோன் சென்ட் பண்ணுறதுக்கும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரொம்ப ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா இதை வந்து லென்த் வைஸும் நம்ம கெஸ் பண்ண முடியாது, டிசைன் வைஸும் கெஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஆர்ட் ஒர்க் தான். ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். ஒரு 4 digit நம்பர் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எவ்வளோங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஓகே, ஸோ அடுத்ததான் அதை ஃபீட் நான் முடிச்சுட்டு நான் வந்து ஹேண்ட்ஸ்க்கு வந்து ஜம்ப் பண்ணிட்டேன். ஸோ ஹேண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பேசிக்காக தான் கேட்டிருந்தாங்க. ஹேண்ட்ஸோட ப்ரைஸ் எனக்கு வேண்டாம், நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். அண்ட் கெஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு நான் இருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறேன். ஆனால் கிவ் அவே கொஷின் வந்து ஃபீட்டுக்கானது மட்டும்தான். ஸோ அதுக்கான ப்ரைஸ் யார் சொல்கிறீங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் போன வாட்டி வின் பண்ணியிருந்த ஜும்மா பானு மாதிரி நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம இன்னும் நிறைய கிவ் அவே வந்து கொடுப்போம். ஸோ 10 பிரைடல் கோன்ஸ்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 rupees வர்த் இருக்க ஒரு கிஃப்ட்டு. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெஹந்தி பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கை பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். பேசிக்லேயே இவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும். அண்ட் வித்தவுட் ஆர்ட் ஒர்க் வந்து நம்ம இவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எப்படி இருக்குது லாஸ்ட்டோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்றத மறக்காமல் அதையும் சொல்லுங்கள். ஸோ உங்களோட சின்ன சின்ன அப்ரிசியேஷன் தான் வந்து என்னை அடுத்தடுத்த கொஞ்சம் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ மறக்காமல் வந்து அப்ரிசியேஷனை மட்டும் பண்ணாமல் இருந்துடாதீங்க. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ வாட் எவர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ
அவங்க கேட்டது மாதிரி நம்ம வந்து பேசிக்கா வந்து பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் நிறைய பேர் வந்து டைமிங் எப்படி மேனேஜ் பண்றது, ஸோ எப்படி ஃபாஸ்டா வைக்கிறது அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து பர்டிகுலரா ஒரு பிரைடலுக்கு போறோம் அப்படின்னா, பேசிக்கா பண்றோம் அப்படின்னா மினிமம் வந்து 3 hours எடுக்கும். மேக்சிமம் வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்றாங்க, இஃப் ஆர்ட் ஒர்க் ஏதாவது பண்றோம் அப்படின்னா நமக்கு 5 to 6 hours வந்து எடுக்கிறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. அண்ட் ஏன் இப்போ இந்த கிரிட்டை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, கிரிட் லைன் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதையுமே வந்து கமெண்ட்ஸ்ல கேட்குறாங்க. இட்ஸ் ஓகே. ஸோ அது வந்து பெரிய ஒரு எப்படி சொல்றது, கஷ்டமானதெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி தான். ஒரு எப்படி சொல்றது, நீங்க மெஷர் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் லைன் போடுறேன் இல்லைங்களா, ஸோ ஒரு ஸ்கொயர் வந்து கொஞ்சம் இந்த ஷேப்ல சைட் ஷேப்ல இருக்கும் போது, லைக் ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்கும் போது எப்படி இருக்குமோ, அதாவது ஒரு காத்தாடி மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நமக்கு உள்ள ஒரு பிளஸ் வந்து ஈவனா வரும்போது அந்த கிரிட் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் பார்க்க அழகா இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன மெஷர்மெண்ட். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் கண்டிப்பா டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன். அண்ட் ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து 2 வந்து எடுக்கிறதுக்காக நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த வீடியோஸும் கூடிய சீக்கிரம் நான் வந்து எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக போடுவேன். அதையும் வந்து மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் கரெக்டாக போட்டுட்டோம். அடுத்த ஹேண்டுக்கு போகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து மிஸ் ஆகும். ஸோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த மெஷர்மெண்ட் மட்டும் வந்து எப்போவுமே ஈவனாக வரும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு வாட்டி வந்து மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இப்போது எனக்கு கேமராலேருந்து பார்க்கும்போது தெரியுது எனக்கு க்ராஸாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நேரில் பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருந்தது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களோட கை அந்த அந்த எப்படி சொல்கிறது, ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அவங்களுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா எவ்வளோ தூரம் கவர் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து கவர் பண்ணணும். ஸோ இப்போ நான் கேமராவை வந்து அவங்களோட லெஃப்ட் ஹேண்டோட இந்த பக்கமாக பிடிச்சிருக்கேன். ஸோ அந்த சைடும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஈவனாக தெரியும். ஸோ ஒரு வழியாக மெஷர்மெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம வந்து டிசைன் போட்டு முடிச்சு. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் போடுறத விட செகண்ட் ஹேண்ட் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இதை நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஹேண்ட் ஃபோட்டோ எடுத்துட்டு, ஸோ அந்த ஃபோட்டோவில் எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னா ஃப்ளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பண்ணும்போது நமக்கு அப்படியே ரைட் ஹேண்டில் போடுற மாதிரி அப்படியே வந்துடும். நம்ம வந்து அதை அப்படியே காப்பி பண்ணி போட வேண்டியது தான். ஸோ இந்த பேக் ஹேண்டும் வந்து அப்படியே ரிங் சைஸ்லேயே நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரு வழியாக முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பாய். நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோட க்ளோத்து, அதாவது வேஸ்ட் கிளாத் ஒன்று எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் என்னோட ஸ்டாண்டும் கொண்டு போயிருந்தேன். அது ரெண்டுத்தையும் கண்டிப்பாக நான் மறந்துட்டேன். இப்போ மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் போகிறீங்கன்னா திரும்ப அதான் சொல்கிறேன், ஞாபகமாக கொண்டு வந்துருங்க. தட்ஸ் இட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காம ஜிகே மேந்தியாரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடு பக்கத்துலன்றதுனால நான் கடகடன்னு ஓடிட்டேன்.